அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மே 16 பரம்பொருள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பிறந்த நாளில் கட்டாயம் செய்யக்கூடாத 5 தவறுகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக நம்முடைய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி அமாவாசை என்று சனி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சூரியன் மகனான சனி பகவான் பிறந்த நாளாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் சில தவறுகளை செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகும். இந்த ஆண்டு சனி ஜெயந்தி விழா மே 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருப்பது மாபெரும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த நாள் சனி பகவானை வழிபடுவது, எண்ணெய் அர்ப்பணிப்பது மற்றும் தானம் செய்வது போன்ற சனி தோஷம், 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியால் கெடுதல்களை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் சனி ஜெயந்தி என்று சில செயல்களை நாம் தவிர்த்து விட வேண்டுமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த தவறுகளை செய்தால் சனி பகவான் கோபமடையக்கூடும். அப்படி நாம் செய்யக்கூடாத முக்கியமான 5 விஷயங்கள் என்னவென்று பார்த்து தெரிந்து கொண்டு அந்த தவறுகளை கட்டாயம் செய்யக்கூடாது என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் நீதி அரசன், அதாவது நீதி கடவுளாக போற்றப்படுகிறார். அவர் ஏழைகள் மற்றும் தேவையுள்ளவர்களின் பிரதிநிதியாக செயல்படுகிறார். எனவே சனி ஜெயந்தி என்று எந்த ஒரு ஏழை, முதியவர், தொழிலாளி அல்லது உதவி தேவைப்படும் நபர்களை கண்டிப்பாக அவமதிக்கக்கூடாது. அப்படி செய்பவர்கள் சனி பகவானின் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிட்டு அனைத்து விதமான துன்பங்களையும் சந்திக்க நேரிடும். சனி பகவான் என்றாலேயே ஏழையின், நல்ல வேலை செய்பவரின், முக்கியமாக முதியவரின் தோழராக இருப்பார். முக்கியமாக அவர்களை இவருக்கு ரொம்ப பிடித்தவராகவும் இருப்பார்கள். அவர்களை நாம் உதாசீனப்படுத்தும் போது சனி பகவான் நம் மீது கடும் கோபத்தை உண்டாக்கி நமக்கு ஏதேனும் பிரச்சனையை கண்டிப்பாக வழிவகுத்து விடுவார் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக மத நம்பிக்கைகளின்படி சனி ஜெயந்தி அன்று இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவது நல்லதல்ல. அது மட்டுமின்றி இந்த நாளில் எண்ணெய் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த 2 பொருட்களும் சனி பகவானுடைய தொடர்புடையவை. எனவே சனி ஜெயந்தி என்று இவற்றை வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். இந்த நாளில் எண்ணெய் வாங்குவதையும் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் முக்கியமாக எந்த ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் சனி பகவானுக்கு தொடர்புடையதாக இருக்கும் எதை வேண்டுமானாலும் சனி ஜெயந்தி என்று இவற்றை வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் அசைவ பிரியர் என்றால் அதனை தவிர்த்து விட வேண்டும். மது போன்றவற்றை உட்கொள்ளும் பழக்கத்தை உள்ளவராக இருந்தால் சனி ஜெயந்தி என்று அதை தவறுதலாக கூட செய்யாதீர்கள். இந்த நாளில் மது, மாது, மாமிசம் மற்றும் தாமச உணவுகளை தவிர்த்து விடுவது அவசியம். சனி ஜெயந்தி என்று சாத்வீக உணவை மட்டுமே உண்ண வேண்டும். இல்லையெனில் எதிர்காலத்தில் உங்களுக்கு மாபெரும் பிரச்சனைகளை கண்டிப்பாக வழிவகுத்து அதிகப்படுத்தி விடுவார். அரச மரம் மற்றும் அன்னி மரம் ஆகிய 2மே சனி பகவானுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. சனி ஜெயந்தி என்று இந்த மரங்களை வழிபடுவது நல்லது. இந்த நாளில் இந்த மரங்களை வெட்டுவது அல்லது சேதப்படுத்துவது அசுபமானதாக கருதப்படுகிறது. எனவே இந்த தவறை ஒருபோதும் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். சனி பகவான் நமது செயல்களுக்கு ஏற்ப நல்ல மற்றும் கெட்ட பலன்களை தருகிறார். எனவே சனி ஜெயந்தி அன்று யாரிடமும் அந்த சனி பகவானிடம் பொய் சொல்லாதீர்கள். முக்கியமாக சனி பகவான் அம்சம் கொண்ட நபர்களிடம் பொய் சொல்லுவதை தவிர்த்து விட வேண்டும். யாரையும் ஏமாற்றாதீர்கள். யாரிடமும் கோபப்படாதீர்கள். இப்படி செய்பவர்களின் வாழ்வில் பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு கண்டிப்பாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் சனி பகவான் உங்களை எந்த தண்டனைக்கும் உள்ளாக்க மாட்டார் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது.
குறிப்பாக ஒருவருடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கும் சனி பகவானே நீதி, நேர்மை, மோட்சம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக இருக்கிறார். இவர் அவதரித்த இந்த மாதத்தில் வரும் அமாவாசை தினம் என்பதனால் இந்த நாளை சனி ஜெயந்தி என்றும் பக்தர்கள் போற்றி வணங்குகிறார்கள். இந்த நாளில் செய்யும் வழிபாடுகள் சனி பகவானின் அருளை கண்டிப்பாக பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை. ஒருவரின் ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அவரின் செயல்கள் வெற்றியடைவது, மகிழ்ச்சிகரமானதாக வழிபடுவது என்பது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் அமையும். சனி ஜெயந்தி நாளில் சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொள்ளும் வழக்கம் அதிகமாக நம் இந்தியாவிலும் தமிழகத்திலும் உள்ளது. இதை சாவித்திரி விரதம் என்றும் சொல்லுகிறார்கள். முக்கியமாக இந்த நாளில்தான் சத்தியவானுக்காக சாவித்திரி சென்று யமனிடம் அவருடைய கணவரின் உயிரை மீட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நவ கிரகங்களில் மிகவும் பலம் வாய்ந்த கிரகமாக கருதப்படும் சனி பகவான் அவதரித்த தினம் இந்த சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகனே சனி பகவான் ஆவார். ஆனால் வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியனும் சனியும் எதிரிகளாக செயல்படக்கூடியவர்கள். சிவபெருமான் தீவிர பக்தனாக சனி பகவான் அவரை நோக்கி தவம் செய்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர். இவரை சனிக்கிழமையில் வழிபடுவதனால் சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். சனி திசை நடப்பவர்கள், ஏழரை சனியால் அவதிப்படுபவர்கள் சனி பகவானை வேண்டி விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை அருளும். கர்ம வினை மற்றும் நீதிக்குரிய தெய்வமாக போற்றப்படும் சனி பகவானின் அருளை பெறுவதற்காக சனி ஜெயந்தி நாளில் விரதம் இருப்பதும் அவரின் அருளை வேண்டி பூஜை செய்வதும் முக்கியமானதாகும். மிகவும் புனிதமான இந்த நாளில் என்ன செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு முக்கியமாக செயல்பட வேண்டும். கங்கை போன்ற புனித நதிகளில் தாராளமாக நீராட வேண்டும். சனியின் அருளை பெறுவதற்காக விரதத்தை கடைபிடிக்கலாம். அரச மரத்தடியில் எள்முடிச்சிட்ட நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கருப்பு எள், கருப்பு உளுந்து ஆகியவற்றை தனமாக வழங்கலாம். ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் வைத்து அதில் அவர்களில் முகத்தை பார்க்க வேண்டும். பிறகு அந்த எண்ணெயை ஏழைகளுக்கு தானமாக வழங்கலாம். முக்கியமாக யாருடைய மனம் புண்படும் வகையிலோ யாரையும் அவமதிக்கும் வகையிலோ பேசக்கூடாது. உடன் இருப்பவர்களிடம், பணியாட்களிடம், வீடுகளில் இருப்பவர்களிடம் அமங்கல சொற்களையோ கடும் சொற்களையோ பேசக்கூடாது. சனியின் அருளை பெற வேண்டுமானால் அசைவம், போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. யாரிடமும் சண்டையிடுவதோ கோபத்தை காட்டுவதோ கூடாது. சுவாம்பாலுடன் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடாது. நம்முடைய கடமைகளை தவறாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னோர்கள் வழிபாட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முக்கியமாக சனி காயத்ரி மந்திரமாக சனீஸ்வராய வித்மஹி சாயபுத்ராய தேவமஹி தன்னோ மந்த பிரஜயோதாத் இந்த மந்திரத்தை இந்த நாட்களில் சொல்லினீர்கள் என்றால் எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.